ராகுல் காந்தி சொல்லவே வேணாம். அது லண்டன் ரிட்டர்னு, மக்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் கிடையாது. மேலாக்குல எதையாவது தூக்கிட்டு சுத்துறது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கொண்டு வந்தது அங்க எடுபடல. அந்த மக்கள்ட்ட எடுபடல. இப்ப இங்க தூக்கிட்டு வராங்க. இங்கேயும் எடுபடல. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் ராகுலும், விஜயும் பேசுவதற்கான ஏற்பாட மொத பண்ணவரு. ஞாபகம் இருக்கா? நான் ஆரம்பத்துல சொன்னேன். அங்க ராகுல் கிட்ட, இங்க ராகுலுக்கு நெருக்கமான ஒருத்தர் விஜய் கிட்ட ஃபோன் போட்டு பேச 2 பேரும் பேசுனாங்க விஜய்கிட்ட. ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்துல பதிவு பண்ணியிருப்பேன். அது இருக்கும் ஒரு 8 மாசம் மேல இருக்கும். அது ஆரம்ப காலம். அது ஒரு அந்த காலம் அது ஒரு வசந்த காலம் மாரி. அப்போ பேசுனாங்க. அதற்கு பிறகு இந்த கரூர் சம்பவத்துல ராகுல் காந்தி ஒரு தடவ பேசினாரு. மத்தபடி கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு பேசவில்லை. ஆனா இத யார் கிளப்புறா? ஒருத்தர் இருக்கார்ல, பிரவீன் சக்கரவர்த்தி மாரியே இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. விஜயை முட்டு சந்து கூட்டு போறவரு. ஜான் ஆரோக்கியசாமி. அவருடைய வேலை என்னன்னா, எதையாவது கிளப்பி விடணும். அவருக்கு ஒரு 5 பேர் மீடியால இருக்காங்க. முன்னணி சேனல்லே இருக்காங்க. அவங்கள்ட்ட அப்படி தூவி விட்டுருவாரு. சேனலு, பிரிண்ட்லலாம் இருக்காங்க. தூவி விட்டோன்னா அவங்க வந்து ஒரு கருத்தை உருவாக்கிடுவாங்க. விஜய் பேசிக்கொண்டிருக்கிறார். விஜய் கூட ராகுல் பேசுகிறார்.